உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 25/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி அஷ்டமி திதி. பகல் 12-11 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு நவமி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இரவு 10:23 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று விசாகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருப்பதி ஏழுமலையப்பன் உடையவர் கூட புறப்பாடு. இன்றைய பொது பலன்கள்: சிவ பூஜை செய்ய, புதிய விஷயங்களை தேடி கற்க, வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பார்க்கும்போது நீங்க துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்துல சில மாற்றங்களை எல்லாம் செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரி சில முக்கிய அறிவுரைகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்துல குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால உங்களை சிலர் விமர்சிப்பாங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நம்ம பார்க்கும்போது நீண்ட நாள் ஆசையில உங்களுக்கு ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அதே நேரத்தில் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் நீங்க செய்து காட்டுவீங்க. உங்கள் போக்குல கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க. பிள்ளைகளை அன்பால் அரவணைப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகம். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு.
எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிக்கலான சவாலான காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்கள்ல கவனம் தேவை. வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகளும் பலிதமாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத பணவரம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். அரசு அதிகாரிகளின் உதவியால சில காரியங்களை முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.